அண்மைச் செய்தி. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றிவிடலாம் என தோன்றுகிறது என நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றிவிடலாம் என தோன்றுகிறது. அந்த அளவுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட முறைகேடு அதிகரித்து வருகிறது என நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வழக்கு தொடர்பாக தேனி மாவட்ட ஆட்சியர், தேனி மாவட்ட ஊரக மேம்பாட்டுத்துறையின் திட்ட இயக்குநர், பதினொன்று ஆட்சியர் மதுரை கிளை உள்ளது. தேனி ஆண்டிப்பட்டியை சேர்ந்த பிச்சைதாரா உயர் மதுரை கிளை பொதுநலமனு தாக்கல் செய்தார். அதில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. ஊரக பகுதியில் உள்ள பட்டியலின் பழங்குடி மற்றும் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள் பயன்படுவதற்கான திட்டம் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு பஞ்சாயத்தில் அந்தந்த பஞ்சாயத்து தலைவர் மூலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பணியாற்றி வருகிறார். தேனி பழையகோட்டை கிராம பஞ்சாயத்தில் 2021 ஆண்டுக்கான 100 நாள் வேலைவாய்ப்பு அறிக்கையிலும் தாக்கல் செய்யவில்லை என நடவடிக்கை என கோருகின்றார். இந்த வழக்கு இந்த நீதிபதிகள் சுப்ரீம் விசாரணை அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றிவிடலாம் என தோன்றுகிறது. அந்த அளவுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முறையீடு அதிகரித்து கருத்து வழக்கு தொடர்பாக தேனி மாவட்ட ஆட்சியர், தேனி ஊரக மேம்பாட்டு திட்ட 15 வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர்.